ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆசைகள் 100% நிறைவேற போகுது, நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை அடைய போகுது அப்படிங்கிறத காட்டுற 2 சக்தி வாய்ந்த அறிகுறி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். செப்டம்பர் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் லவ் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்பும் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். அதை பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆகிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸை முழுசாக நம்புங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் மிராக்கல் வரும். இன்றைய நாள் எல்லாருக்குமே அற்புதமான நாளாக அமையட்டும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு தெரியும், நம்ம ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் யூனிவர்ஸ் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய பக்குவத்தை கொடுப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு பாத்தில் போயிட்டுருக்கோம், ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோம் அப்படிங்கிறத காட்டுற ஒரு லேண்ட்மார்க் மாதிரி தான் இந்த சயின்ஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க, இன்னும் போகலாம் அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஆனால் சில முக்கியமான சயின்ஸ் நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்க, அடுத்த ஸ்டெப் நீங்கள் உங்களோட இடத்துக்கு போய் சேர போகிறீங்க அப்படிங்கிற காட்டுற சைன். அது மாதிரி நான் சொல்ல போகிற இந்த 2 பவர்ஃபுல்லான சைன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அந்த இடத்த நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரப்போகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 சைன் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கோலுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மற்ற எல்லா கோல்ஸும் மேனிஃபெஸ்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். மற்ற எல்லா கோல்ஸ்லேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்க்கு அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ரிலேஷன்ஷிப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்குவோம். நம்மளோட மைண்டை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருப்போம். நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு கோலை நோக்கி நீங்கள் போனீங்கனாலுமே மைண்ட் அங்கே பாசிட்டிவாக மாறுது. அப்போ உங்கள் உடலும் மனமும் பாசிட்டிவாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற கோல்ஸை அட்ராக்ட் பண்ணுற பவர் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ஏன்னா மற்ற கோல்ஸையும் நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒரு கோல் நடக்குதுன்னு நம்பிக்கை வரும்போது கண்டிப்பாக யூனிவர்ஸ் மற்றதுலேயும் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்ற கோல்ஸும் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவீங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்குவீங்க, உடற்பயிற்சி பண்ணுவீங்க, தியானம் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகுது, தெளிவான சிந்தனைகள் வருது. அப்போ இந்த தெளிவான சிந்தனையோட நல்ல ஆரோக்கியத்தோட நீங்கள் ஒர்க்குக்கு போய் நீங்கள் பண்ணும்போது அங்கே கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாகும். அங்கே நல்லா ஒர்க் பண்ண முடியும். உங்களோட ஒர்க்கில் ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களால் கொண்டு வர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க்கில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அங்கே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் சேலரி ஹைக் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அந்த பணத்தை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ நல்ல ஹெல்த்தோடு நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா உங்களை பற்றி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். ஹெல்த் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பற்றி ஒரு நல்ல உணர்வு நமக்கு வந்துடும். ஏன்னா மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் மற்ற கோல்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஹெல்த்துக்கு அட்ராக்ட் பண்ணும்போதே மற்ற கோல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிறத நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி தான் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அங்கே அன்புங்கிற உணர்வை கொடுக்கணும். அப்போ உங்களோட பர்சனுக்கு மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அன்பை கொடுப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே அன்பை கொடுக்கும்போது அவங்களும் திருப்பி உங்களுக்கு அன்பு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் நல்ல மனிதர்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து நல்ல ஒர்க் பண்ண வைக்கும். ஏன்னா நம்மளோட அன்பான உறவுகளோடு சுற்றி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் அங்கே நல்லதாக நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நிறைய உறவுகளை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும், ஒரு நல்ல ஜாபை அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வச்சு உண்மையாலுமே ஹெல்த்தையும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பணம் வேணும். அதே மாதிரி தான் நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு பணம் தேவைப்படும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றோட இன்டர் ரிலேட் ஆனது. அப்போ ஹெல்த்து, கெரியர், மணி, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு கோல் மட்டும் கிடையாது, எல்லா கோலுக்குமே உங்களுடைய மனம் கண்ணோட்டம் மாறி இருக்கும். உங்களுடைய எனர்ஜி பாசிட்டிவாக மாறி இருக்கிறதுனால மற்ற கோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சைன். இந்த சைன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைஃப்பில் உயரத்தில் தான் இருப்பீங்க. கரெக்டாக எப்பவுமே நான் அதுதான் சொல்லுவேன்.
நீங்கள் ஒரு கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கனாலும் மற்ற கோல் எல்லாமே அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுடைய மனதையும் உடலையும் நீங்கள் தூய்மையாக வச்சுக்க போகிறீங்க. அது வந்து உங்களுக்கான எனர்ஜி வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுனால மற்ற கோலுக்கு அடையிறதுக்கான எனர்ஜியும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ மற்ற விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும்னு நான் சொல்லுவேன். அப்போ என்னைக்கோ மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நடக்குது. ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணி எல்லாத்துலேயுமே உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியுது, ஒரு ப்ராக்ரஸ் பார்க்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். க்ரோ ஆகிருக்கீங்க, நல்லா ஹீல் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த எனர்ஜியோட நீங்கள் எக்ஸ்ட்ரா மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். ஏன்னா 24 மணி நேரமும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அதிகபட்ச நேரம் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ நேற்றை விட நம்ம இன்றைக்கி க்ரோ ஆகிருப்போம், இன்றைக்கி விட நாளைக்கு க்ரோ ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து அதுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி சயின்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். 100% கேரண்டின்னு வச்சுக்கலாம். அடுத்த சைன் பார்த்திங்கன்னா இதோட ரிலேட்டடானது தான். அதாவது உங்கள் மூலமாக நிறைய பேத்துக்கு நல்லது நடக்குது, உங்கள் மூலமாக மற்றவங்க மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு சைன் தான். ஏன் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா தான் அது திருப்பி வரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி வருங்கிறது தான் இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே உங்கள் மூலமாக நல்லது நடக்குதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதே யூனிவர்ஸில் தான் நீங்களும் இருக்கீங்க. அப்போ எல்லாரோட எனர்ஜி சேர்த்து உங்களுக்கும் நல்லது தானே நடக்கும். ஸோ உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது, உங்கள் மூலமாக மற்றவங்க பாசிட்டிவ் ஆகுறாங்க, அவங்களோட கோல்ஸ் உங்கள் மூலமாக நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விஷயம் வந்து அங்கே நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கான ஒண்டர்ஃபுல்லான சைன். ஏன் அப்படின்னா யூனிவர்ஸ் கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம அவங்கள தேடி போகிறோம். அதே மாதிரி நம்மளையும் யூனிவர்ஸ் வந்து குழந்தைங்களா தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வளர்த்தி நம்மளையும் கொடுக்குற இடத்துல இருக்க வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்கோம், வாங்குறதுல சந்தோஷம் இல்லை, கொடுக்குறதுல தான் சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம உணர்றதுனால நிறைய பேத்துக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். அது பாசிட்டிவான வேர்ட்ஸாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்கள் மூலமாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு மணியை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த சாப்பாட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன்னா முடியாதவங்களுக்கு தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். இல்லை அப்படின்னா ஆசைப்படுறவங்களுக்கு அந்த சாப்பாடு போய் சேரப்போகுது. ஏன்னா யார்கிட்ட போய் சேரணுங்கிறது அந்த சாப்பாடு தான் முடிவு பண்ணுது. அந்த சாப்பாடை யார் கரெக்டாக அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் போகும். அப்போ அவங்க மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மூலமாக நடந்திருக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற இடத்துல யூனிவர்ஸ் உங்களை வைப்பாங்க, உங்கள் மூலமாக நிறைய பேரோட ஆசைகள் அங்கே நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட ஆசைகள் வந்து சீக்கிரமாகவே நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா கொடுக்க நீங்கள் என்ன விஷயம் கொடுக்குறீங்களோ அது டபுள் மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும். அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும்னே நம்ம சொல்லுவோம். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் மற்றவங்களுக்கு நினைச்சாலும் உங்களுக்கு நினைச்சாலும் அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் நல்லது நினைங்க, மற்றவங்களையும் மனசார வாழ்த்துங்க, அவங்களோட ஆசைகளும் வந்து அங்கே நிறைவேறணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து லவ்வுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு சூப்பரான கப்பல் வந்து ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நானும் என்னுடைய லவ்வபிள் பர்சன் தான் இப்படி நடந்து போயிட்டுருக்கோன்னு நீங்கள் உணர்வுகளை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக நடந்து போகிறாங்களே, நம்ம எப்போ இந்த மாதிரி நடந்து போவோன்னு ஒரு ஏக்க உணர்வை கொடுத்தீங்கனாலே யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இதை பார்த்து ஒரு ஏக்கம்ங்கிற உணர்வு தான் வருது. அப்போ ஏக்கம்ங்கிற உணர்வையே நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி அதே விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மணிக்கும். மணியை அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா மற்றவங்களோட பணத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா தான் மணி உங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் எப்பவுமே வந்து கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கும்போது மற்றவங்களை பார்த்து நம்ம கம்பேரே பண்ணிக்க மாட்டோம்ல. எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் ஏன் உங்களை பார்த்து நான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம், நிறைய எஃபர்ட் போடுறோம், அது கரெக்டாக நம்ம போட்டோம்னா தான் கரெக்டான ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அடுத்தவங்க ரிசல்ட்ஸ் பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் நமக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து ஹீல் ஆகிறோம், கரெக்டாக நம்ம க்ரோ ஆகிறோம் அப்படின்னா கரெக்டாக யூனிவர்ஸே நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே யூனிவர்ஸை மட்டுமே நம்புங்க. மனிதர்களையும் சுச்சுவேஷனையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளுமே எல்லாருக்குமே பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கா, அதில் 1 ரூபாயை நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். 9 ரூபாயை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 1 ரூபாய் போகுது இல்லையா, அது வந்து பல மடங்காக உங்ககிட்ட திரும்பி வரும். மறுபடியும் உங்களை வந்து பல கோடி ரூபாயை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களை உயரத்தில் வச்சுருக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்க பணக்காரங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. பார்த்தா நம்ம நினைப்போம், என்னடா இவங்க சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு. அந்த பணத்தை பற்றி நம்ம தப்பான எனர்ஜியை என்றைக்குமே கொடுத்துடக்கூடாது. ஓகே, அவங்க நிறைய பேத்துக்கு வந்து இன்டெரக்டாக ஏதோ செய்வாங்க போல், அதனால தான் நிறைய பணம் அவங்ககிட்ட போயிட்டே இருக்குது. ஏன்னா பணம்ங்கிறது கரெக்டான எனர்ஜி, கரெக்டான பர்சன் கிட்ட தான் அது போகும்னு பணத்தை பற்றி நம்ம கரெக்டாக வந்து திங்க் பண்ணணும். அப்போ தான் அந்த பணம் வரும். அதே மாதிரி தான் லவ்வுக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கரெக்டான அன்பை வந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம், எல்லாருமே நம்ம நேசிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் வரும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வரும். அதே மாதிரி தான் கெரியரும், அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஹெல்த்தும். எப்பவுமே வந்து
என்ன அவங்களுக்கு கிடைக்குது, நமக்கு கிடைக்கல, அவங்கெல்லாம் வந்து எஃபர்ட்டே போடலை, நம்மளை விட அவங்களுக்கு திறமை கம்மி தான், ஆனால் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு என்றைக்குமே வந்து ஒரு வேர்ட்ஸை நீங்கள் யூஸே பண்ணிடாதீங்க. அந்த எண்ணம் வந்தாலும் இல்லை யூனிவர்ஸ் வந்து கரெக்டாக தான் கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பலனாக தான் அந்த வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி நல்ல எண்ணங்களை மட்டுமே கொடுத்து நீங்கள் அவங்கள மனசார வாழ்த்தணும். அப்போ தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட பெஸ்ட்டான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா பெஸ்ட்டான சுச்சுவேஷனில் ரொம்பவே சந்தோஷமாக ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். உண்மையாக சொல்கிறேன், நேற்று ஒரு பிரதர் வந்து கவுன்சிலிங் வந்திருந்தார். அவர் அப்பப்போ அடிக்கடி வந்து எங்கிட்ட கவுன்சிலிங் கால் மட்டும் எடுத்துப்பார். அப்போ வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்தது வந்து ஒரு பொண்ணு கூட அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதுலேருந்து வெளியில் வரணும், என்ன நடக்குது எனக்கு புரியல, அவங்க வந்து என்னை திடீர்னு அவாய்ட் பண்ணுறாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு, நான் நிறைய ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன், இப்போ வந்து சடனாக என்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அவங்க வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே அவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம மாறினா அங்கே மாறிடும், அப்போ நம்ம தான் இங்கே தப்பாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அவங்க குடும்பத்து மேலே அவர் பாசத்தை காட்ட ஆரம்பித்தார். நிறைய கோல் வச்சு கரெக்டாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா அந்த பொண்ணே அவங்கக்கிட்ட வந்து பேசிடுச்சு, நல்லா போயிட்டுருக்கு மேடம் அப்படின்னு சொன்னார். அப்பப்போ வந்து ஃபோன் பேசுவார், ஒரு மாதிரி டல்லாகிறாருனாலே உடனே கால் பண்ணிடுவார், கால் பேசுவார், நல்லா கவுன்சிலிங் கால் அட்டன் பண்ணிக்குவார். அவர் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறாருங்கிறது உணர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக அவர் கால் பண்ணுவார். மேடம் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து கால் பேச முடியாது, அவங்களுக்கு நான் என்ன சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலாம் அது மாதிரியெல்லாம் கேட்பார். நான் சொல்லுவேன், அப்போவே சொல்லுவேன், பிரதர் பரவாயில்ல பிரதர், உங்கள் நல்ல மனசுக்கு எப்போவுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுன்னு சொல்லி உங்கள் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி உண்மையாலுமே அவர் யாருக்கெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்டாரோ அவங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவருடைய எண்ணம் அங்கே தூய்மையான எண்ணம், அதனால் இவருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் நல்ல க்ரோ ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று வந்து அவர் கால் பேசுகிறாரு, மேடம் மறுபடியும் அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் மேடம் பண்ணுது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, நம்ம நிம்மதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாதுல, அதனால் நான் அவங்கள பிளாக் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க என்னை வந்து பேசுகிறக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே வந்து என்னை பற்றி கேட்குறாங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியுது மேடம், அந்த பிரச்சனையை தான் வந்து அவங்க உரிமையாக என்கிட்ட வந்து கோவத்தை காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுனால நான் இப்போ வந்து பிளாக் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. பிரதர் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அது அவங்களோட ஓன் ஹீலிங், நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்துட்டு அப்படியா மேடம், சரி மேடம் நான் வந்து ஹீல் ஆகிறேன், நான் வந்து என்னோடய வேலையை பார்க்குறேன்னு சொன்னவர் கொஞ்ச நேரத்துலேயே சொன்னார், இல்லை மேடம் அவங்க என் மேலே உண்மையாக தான் அன்பு வச்சுருந்தாங்க, நானும் அவங்க மேலே உண்மையாக தான் அன்பு வச்சுருந்தேன், நான் வந்து ஹீல் ஆகிறேன், ஆனால் அந்த பொண்ணை வந்து நல்லபடியாக ஹீல் பண்ணி சமுதாயத்தில் ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பிரதர் உண்மையாலுமே நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் உயரத்தில் இருப்பீங்க, நீங்கள் மட்டும் சரியானா போதாதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட லைஃபுக்கும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்கல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாகுங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பொண்ணுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணும் சரியாகும், கண்டிப்பாக அந்த பொண்ணும் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் நமக்கு வரணும். அதாவது அந்த பொண்ணுனால இவர் டிஸ்டர்ப் ஆகுறாரு, அந்த பொண்ணுனால கண்டிப்பாக வந்து சண்டைகள் வருது, அவர் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுறாரு, இருந்தாலுமே அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு கேட்டார். உண்மையாலுமே இதுதான் இந்த மைண்ட் செட்டில் தான் பிரபஞ்சத்தோட குழந்தைகள் இருப்பாங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோ ஆகும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, நெகட்டிவாக பேசுகிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வைக்கணும்னு நினைப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் நம்மளோட எனர்ஜியில் ஒரு பங்கு தான், அவங்களையும் நம்ம தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அப்போ அவங்களையும் ஹீல் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி நம்மளையும் அஃபெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு அவங்களையும் ஹீல் பண்ண நினைப்பாங்க. எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹீல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி உலகம் முழுக்கிற இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒரு குடும்பமாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மைண்ட் செட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஏன்னா உங்களோட கோல் எல்லாமே அச்சீவ் பண்ண ஒரு கட்டத்தில் அந்த பக்குவத்தையுமே யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா கொடுக்குறப்ப தான் அது திரும்பி வருங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா கோல்லையுமே நீங்கள் வந்து அன்பு கொடுத்து தான் ஆகணும். மணி அட்ராக்ட் பண்ணுறக்கு அன்பு கொடுத்து தான் ஆகணும், கெரியர் அட்ராக்ட் பண்ணுறக்கு அன்பு கொடுத்து தான் ஆகணும், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறக்கும் அன்பு கொடுத்து தான் ஆகணும், ஹெல்த்துக்கும் அன்பு கொடுத்து தான் ஆகணும். அப்போ அன்புங்கிற விஷயம் தான் சக்தி வாய்ந்ததுங்கிறத உணர்ந்து பிரபஞ்சம் முழுக்க அந்த அன்புங்கிற எனர்ஜியை சென்ட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உயரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோல் வந்து ப்ராடாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த கோல்னால நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் அந்த கோலை சீக்கிரமாக அடைய முடியும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். நான் சொன்ன 2 விஷயம், அதாவது உங்களோட மற்ற கோல்ஸ் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் மூலமாக மற்றவங்க கோல்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்ப்பீங்க. இந்த 2 கோலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் வந்து 100% சக்ஸஸ். இதில் வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு டவுட் வேண்டாம், 100% கேரண்டி யூனிவர்ஸே கொடுக்குறதாவே நம்புங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான சைன் தான், நீங்கள் நல்ல எனர்ஜியில் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக யூனிவர்ஸ் நம்ம கூட இருந்து எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே டியர்ஸ்.